ஓம் சாந்தி 19/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நமக்கு யார் படிப்புகின்றார் என்ற குஷியில் எப்போதும் இருந்தீர்கள் என்றால் அது கூட மண்மனாபவ ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. எனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு ஆசிரியரா வந்திருக்கிறது யாரு, கடவுளே வந்திருக்காரு. அந்த குஷியில எப்போதும் இருந்தீங்கன்னா அது கூட பாபா நினைவு தானே. அந்த நினைவுல பாவெல்லாம் அழிஞ்சிரும், மண்மனாபவா ஆகுன்றாரு. நேற்று நாம் கல் புத்தியுடையவராக இருந்தோம், இன்று தங்க புத்தியுடையவராக ஆகியுள்ளோம் என்ற குஷி உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு, நமக்கே தெரியாது. நம்ம அந்த வெளி உலகத்துல போயிட்டு பேசி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ மாற்றி வச்சிருக்காரு பாபா. நம்மளை ஒரு லைன்ல பாபா அப்படி கூட்டு போறாரு. நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை எப்படி ஆக்கியிருக்கிறாருன்றது நமக்கு தெரிய வரும்போது ரொம்ப குஷி நமக்கு வரும். கேள்வி: அதிர்ஷ்டம் உருவாவதற்கான ஆதாரம் என்ன? லக் அடிக்கிறதுக்கான ஆதாரம். பதில்: நிச்சயம்தான் ஆதாரமாகும். யார் பாபாவோடலாம் வந்திருக்கிறது? சிவபாபா தான். எனக்கு பாடம் எடுக்கிறது, இந்த முரளியை சொல்றது சிவன் தான். நான் 63 பிறவியா நான் தேடி அலைஞ்சேன்ல, நான் பல பிறவிகளா தேடி பக்தியில அலைஞ்சேன். அந்த கடவுள் தான் எனக்கு பாடம் எடுக்கிறாரு. அந்த நிச்சய புத்தி இருந்ததுன்னா அதுதான் ஆதாரம். லக்கு அடிக்க போகுதுன்னு அர்த்தம். லக்கு அடிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம் உருவாவதற்கான ஆதாரம்ன்றார். ஒருவேளை அதிர்ஷ்டம் உருவாவதில் தாமதமாகிறது என்றால் ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பார்கள்னு சொல்றாரு. ஒருவேளை தாமதமாகுது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்படியே அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, பிகேவா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நான் பிகேவாயிருவாங்க, திடீர்னு சென்டர் வருவாங்க, திடீர்னு சென்டர் பக்கமே வரமாட்டாங்க, அப்படி ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பாங்கன்றாரு. நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படித்து வேகமாக முன்னேறி கொண்டே இருப்பார்கள். யாருக்கெல்லாம் நிச்சய புத்தி இருக்கோ அவங்க நல்லா படித்து ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டே இருப்பாங்க. டெய்லி முரளி கேட்டுட்டு முரளி படிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது என்றால் பின்னாலேயே இருந்து விடுவார்கள். சிலருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சந்தேகம், அப்புறம் இது கடவுள் தான் சொல்றாரா, இது உண்மைதானா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. அப்பனா அவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்க மாட்டாங்க, முரளியை படிக்க மாட்டாங்க, பின்னாடியே இருந்துருவாங்கன்றார். யார் நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகி தங்களுடைய புத்தியை பாபாவிடம் கொண்டு சென்று கொண்டே இருப்பார்களோ அவர்கள் சதப்பிரதானமாக ஆகிவிடுகிறார்கள்ன்றார். இப்போ யார் ஃபர்ஸ்ட்லேருந்தே பாபா தான் வந்திருக்காரு, அவர் தான் எனக்கு பாடம் எடுக்கிறாருன்னு அந்த நிச்சய புத்தியோட இருந்து அவங்க புத்தியை பாபாவிடம் மட்டும் செலுத்தி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, பாபா நேற்று கூட சொன்னார்ல, அந்த அந்த நிச்சயம் இருந்தால் தான் நீங்கள் என்னை நினைக்கவே முடியுன்றாரு. அப்போ நிச்சயமே இல்லைன்னா எப்படி அவர் புள்ளியாக தான் இருக்கிறாருன்ட்டு கரெக்டாக நினைக்கும் போது தான் பாவம் அழியும். அப்புறம் பாவமே அழியாதுன்றாரு. புத்தியை பாபாவோட செலுத்தும் போது தான் நம்ம தூய்மையாக ஆக முடியுன்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தூய்மையாயிடுறாங்க, சொர்க்கத்துக்கு ஈஸியாக போயிடலான்றாரு. ஓம் சாந்தி. மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால் நாம் படித்து என்னவாக ஆக வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிறவங்க படிச்சு என்ன ஆக போறோன்ட்டு தெரியும். இனிமேல் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் சத்தியுக பாரஸ்புரியின் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது புத்தியில் வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்ம சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆக போறோன்றது புத்தியில வரணும். இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் விட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம புதுசா ஒரு ட்ரெஸ் கிடைக்க போகுது, அங்க போனா நம்ம ராஜா ராணி ஆக போறோம், அங்க புது உடல் கிடைக்க போகுது, அதனால இங்க இருக்கிற எல்லாத்தையும் விடணுன்றாரு. இப்போது நாம் பாரஸ்புரியின் எஜமானர்கள், பாரஸ்நாத்தாக அதிபதியாக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. முழு நாளும் இந்த குஷி இருக்க வேண்டும். இப்ப நம்ம மட்டும் போனாதான் கவலை, எல்லாரும் தான் வரப்போறாங்க, அங்க எல்லாரும் வேற வேற ட்ரெஸ் போட்டு வேற வேற உடல் போட்டு நடிக்க போறாங்க, அப்புறம் அதுல என்ன கவலை இருக்கு? அதனால இப்ப நம்ம போறோம் அங்க சத்தியுகம், பாரஸ்புரின்றது சத்தியுகம், அங்க அந்த எஜமானர்களா பாரஸ்நாத்தாக நம்ம ஆகணும். முழு நாளும் இந்த குஷி நமக்கு இருக்கணும். ஆஹா, நான் சொர்க்கத்துக்கு போறேன். பாரஸ்புரி வைரயுகம் என்று எது அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்றாரு. இப்பதான் வைரயுகம் நடக்குது, இப்ப சங்கமயுகம் தான். பாபா பாரஸ்நாத்தா நம்மளெல்லாம் பாரஸ்புரியில கொண்டு வந்துட்டாரு, நம்ம மாத்திட்டு இருக்காரு. பாரஸ்னா தங்கமா மாத்திட்டு இருக்காரு. அங்கே கட்டிடங்கள் அனைத்தும் தங்க வெள்ளினால் கட்டப்பட்டதாக இருக்கிறது. சொர்க்கத்துல எல்லாமே கட்டிடம் எப்படி இருக்கும்னா தங்கம் வெள்ளியிலானதான் கட்டியிருப்பாங்க. இங்கே கற்களினால் ஆன கட்டிடங்களாக இருக்கின்றன. இப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியவர்களாக ஆகின்றீர்கள். எப்படி புத்தியோ அப்படிதான் மாளிகை இருக்கும். நமக்கு எப்படி புத்தி இருக்குதோ அந்த மாதிரி அப்படிதான் நம்ம இருக்கிற இடத்துல மாளிகையை உருவாகும். இப்ப கல்லு புத்தியா இருக்க, இங்க கல்லாலான மாளிகை இருக்கு. அங்க தங்க புத்தியா இருக்கனால தங்கத்தினாலான மாளிகை இருக்குன்றாரு. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக பாரஸ்நாத்தாக ஆக்கக்கூடிய பாபா வந்தால் தானே மாற்ற முடியும்ன்றாரு. இப்ப நம்மள கல்லு புத்தி ஆயிட்டோம், நம்மள எப்படி மாத்துறது? கடவுள் வந்தாதானே மாத்த முடியும். நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், நம்முடைய
பள்ளி ஈஸ்வரிய விஷய வித்தியாலயம் உயர்ந்தாலும் உயர்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இது ஈஸ்வரனே நடத்துற ஸ்கூல், இது பள்ளி. இங்க நம்ம உயர்ந்தாலும் உயர்ந்தவரா நம்மள ஆக்குறாரு. இது ரொம்ப உயர்ந்த பள்ளின்றாரு. இதை விட பெரிய பள்ளி வேற எதுவுமே இல்லை. உலகம் ஃபுல்லா இருக்குது இந்த ஸ்கூலு. இதை விட பெரிய பள்ளி எதா இருந்தா சொல்லுங்கன்றாரு. எதுவுமே இல்லைன்றாரு. இந்த பள்ளியில் நீங்கள் கோடான கோடி பாக்கியசாலிகளாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கும். ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்து நம்ம அப்பாவே டீச்சரா இருக்கிறாரு. அது அந்த உலகம் முழுக்க அந்த ஸ்கூல் ஃபேமஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த ஸ்கூல்ல நான் படிக்கிறேன், எங்க அப்பாவே ஆசிரியரா இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு குஷி நினைச்சு பார்க்கும் போதே ஒரு செம்ம குஷி வருது இல்லையா? அந்த மாதிரி குஷி இருக்கணும். இது இந்த கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கமயுகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. நேற்று கல்புத்தியுடையவர்களாக இருந்தீங்க, இன்று தங்க புத்தியுடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த விஷயம் எப்போதும் புத்தியில் இருந்தது என்றால் கூட மன்மனா பாபா என்பதே ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வந்து நம்ம வந்து கல்லு புத்தியில இருந்தோம் நேத்து, இன்னைக்கு தங்க புத்தியோட ஆயிட்டோம். நம்மளை யார் அந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்கன்னா கடவுளே வந்து ஆசிரியரா வந்து மாத்திட்டு இருக்காரு. இது புத்தியில இருந்தா கூட மன்மனாபவ என்பதே ஆகின்றார். பள்ளியில் ஆசிரியர் படிப்பிப்பதற்காகவே தான் வருகின்றார். இப்போது ஆசிரியர் வந்து விட்டார் என்பது மாணவர்களின் புத்தியில் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே வந்துட்டாரு, இப்ப ஆசிரியர் வந்துட்டாருன்ட்டு மாணவர்கள் புத்தியில இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்முடைய ஆசிரியர் சுயம் பகவான் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வந்து அவங்க வந்து ஆசிரியர் வந்துட்டாருன்னு ஏஞ்சிருப்பாங்க, அந்த குட் மார்னிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்ப வந்து நம்ம கடவுளே ஆசிரியரா வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் நம்மை சொர்க்கத்துக்கு எஜமானலாக ஆக்குகின்றார் என்றால் கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் வருவார் பாபா சொல்றாரு. கண்டிப்பா வந்து சங்கமயுகம், அதாவது கலியுகம் இறுதியில வருவார். மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் அவர் இங்கே வந்து விட்டார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உலகம் ஃபுல்லா கடவுள் வந்துட்டாருன்னு தெரியல, அவங்களுக்கு கூட்டுட்டே இருக்கிறாங்க இன்னும். ஆனா அவர் வந்துட்டாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கல்பத்திற்கு முன் கூட இப்படிதான் நடந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆகையினால்தான் விநாச காலத்தில் அன்பற்ற விபரீத புத்தின்ட்டு பாடப்பட்டிருக்குதுன்றாரு. ஏனென்றால் அவர்கள் கல் புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க என்று எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு பாபா. அந்த விநாச காலத்துல விபரீத புத்தி இருக்கிறவங்களுக்கு கல்லு புத்தியா இருக்கும். அதாவது என்னன்னா கடவுள் நம்பாதவங்களுக்கு கல்லு புத்தி. அப்ப விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதனால அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நம்ம சொன்னா கூட ஞானத்தை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப அவங்க கல்லு புத்தியா இருப்பாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு வந்து விநாச காலத்துல இப்ப விநாச நேரம் வருது, இப்ப நமக்கு கடவுள்கிட்ட அன்பான புத்தி ஆகுன்றாரு. நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம தங்க புத்திய உடையவங்களா ஆகிட்டு இருக்கிறோம். எனவே மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்ளும்படி ஏதாவது யுக்தியை இப்ப உருவாக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வந்து எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கலாம், ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது யுக்தியை உருவாக்கணும்ன்றாரு. இங்கேயும் கூட நிறைய பேரை அழைச்சு வராங்க. இருந்தாலும் சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்து எப்படி படித்திருப்பார் என்று கேக்குறாங்க. இங்க நிறைய பேர் வராங்க, நம்ம கூட கூட்டிட்டு போறோம், நிறைய பேரை கூட்டிட்டு போறோம் சென்டருக்கு. இருந்தாலும் எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, கடவுள் எப்படிங்க இவர் உடம்புல வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு? அந்த சந்தேகம் அவங்களுக்கு. கடவுள் எப்படி வந்திருப்பாரு? கடவுள்னா அவங்க வந்து ஏதோ விஸ்வரூப தரிசனம் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு உடல்ல வருவாரு, குதிரையில வருவாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கடவுள் வந்து அவருக்கு உடம்பே இல்லை, அவர் மறுபிறவையே எடுக்கிறது இல்லை, அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு எப்படி ஆவிலாம் பிரவேசமாகுது அந்த மாதிரி இந்த பிரம்மா உடல்ல அவர் வந்து புள்ளியா ஆத்மா பரமாத்மா வந்து பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை சொல்றாருன்னா அதை புரிஞ்சிக்க தெரியல அவங்களுக்கு. புரிஞ்சிக்காம அவரு தான் சொல்றாருன்னு நம்பிக்கை இல்லை, அதனாலதான் பல பேர் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லக்கு இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, அதனால போயிடுறாங்க. எதையும் புரிந்து கொள்வதில்லைன்றாரு. இவ்வளவு பேர் சென்டருக்கு வராங்க, நிச்சய புத்தி இருக்கிறது அல்லவா? சிவபகவானுடைய மகாபாக்கியம் என்று அனைவரும் சொல்றாங்க. சிவன் தான் அனைவருக்கும் தந்தை ஆவார் தானே. இப்ப கோயிலுக்கு போறீங்க, லிங்கத்தை பார்த்தோன்னே சிவத்தந்தைன்னா சொல்றாங்க. அப்ப அம்மை அப்பன் நீ என்று பாட்டெல்லாம் பாடுறாங்க. இந்த பழைய கால படத்துலலாம் நம்ம பார்த்திருப்போம், சிவன் வந்து தந்தையானவன் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கும். அப்ப அவர் தந்தைன்னு தெரியும். கிருஷ்ணரை போய் நீங்க தந்தைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? கிருஷ்ணரை அனைவருக்கும் தந்தை என்று சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. முழு உலகத்துக்கும் கிருஷ்ணர் தந்தைன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? சிவன்னா ஒத்துக்குவாங்க. அவர் வந்து அவர் பேர் தான் அல்லா ஜஹோவா. இப்ப எல்லா தர்மமும் வழிபடக்கூடியவர் கடவுள் வந்து ஒருத்தர் தான். அவரும் நம்ம வந்து சிவன் கூப்பிடுறோம், அவங்க வேற வேற பேர்ல கூப்பிடுறாங்க. அது எல்லாரும் ஒத்துக்குவாங்க, பரம்பிதா பரமாத்மான்ட்டு. கிருஷ்ணரை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் குழப்பமடைவதற்கான விஷயமே இல்லைன்றாரு.
இதுல புரிஞ்சுக்கிறது ஈஸி தான். இதை வந்து சொல்றது சிவன் தான் அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன குழம்புறீங்கன்றாரு. ஆனால் அதிர்ஷ்டம் காலம் கடந்து உருவாக வேண்டும் என்பது இருந்தால் ஆட்டம் கண்டு கொண்டே தடுமாறி கொண்டே இருப்பார்கள்ன்றாரு. சிலருக்கு அந்த நிச்சய புத்தி இல்லை, அதை நம்ப மாட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப லேட்டா உருவாகணும்னு இருந்துச்சுன்னா டிராமால அப்ப ஆட்டம் கண்டுகிட்டே இருப்பாங்க, தடிமாறிட்டே இருப்பாங்க, அது சென்டருக்கு வரமாட்டாங்க. அப்ப ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை இல்லாதனால அந்த கண்டினியூஸா வந்து படிக்க மாட்டாங்க. ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை பாபா தான் வந்து பாட இருக்கிறாருன்றது நம்பிக்கை இருக்காது, அதனால தடுமாறிட்டே இருப்பாங்கன்றார். குறைவாக படிக்கக்கூடியவர்களை இவர்கள் தடுமாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. அதாவது ஞானத்தை சரியா படிக்க மாட்டாங்க, குறைவா படிக்கிறாங்கன்னா தடுமாறுறாங்கன்று சொல்லப்படுகிறது. சந்தேக புத்தியுடையவர்கள் பின்னால் இருந்து விடுகிறார்கள்ன்றாரு. சந்தேக புத்தி உள்ளவங்க அதாவது அந்த புருஷார்த்தத்தினுடைய அந்த மேல்நிலை அடைய மாட்டாங்க, அப்படியே கீழே கீழே இறங்கிடுவாங்க. அப்ப கீழேயே இருந்துருவாங்கன்றாரு. நிச்சய புத்தியுடையவர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடியவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள்ன்றாரு. யாருக்கெல்லாம் நிச்சய புத்தி இருக்கோ அவங்க நல்ல விதத்துல படிச்சு முன்னேறிட்டே போவாங்கன்றாரு. ஸ்கூல்லயே நம்ம பார்ப்போம்ல, நல்லா படிக்கிற பசங்க அது படிச்சு அப்புறம் டாக்டருக்கு படிக்குங்க, அப்படியே டாக்டர் ஆயிடுங்க, அதுங்க வந்து செட்டில் ஆயிடுங்க லைஃப்ல. படிக்காதவங்க அப்படி அப்படியே தங்கிடுவாங்க, பின் தங்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் பாபா வந்து சொல்றதெல்லாம் நம்ம கேட்க கேட்க நம்ம முடிச்சுட்டு கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா இங்க வாழ்ந்துட்டு நம்ம கிளம்பிரும். அதனால எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறதுன்றாரு. இப்ப எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாரு. எப்படி குழந்தைகள் வேகமாக ஓடி எல்லையை தொட்டு விட்டு பிறகு திரும்பி வருகிறார்களோ அப்படி ஆகும்ன்றாரு. புத்தியை விரைவாக சிவபாபாவிடம் ஓட விட்டீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று பாபாவும் சொல்றாரு. இப்ப வந்து ரொம்ப ஃபாஸ்டா பாபாவை நினைங்கன்றாரு. அப்ப நீங்க தூய்மையாயிடுவீங்க. அப்புறம் நீங்க உடல்ல இருந்தா கூட இங்கே இருந்தா கூட உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா தான் இருக்கும். ஏன்னா பாபா நினைச்சு அதீந்திரிய சுகத்துல தான் இருப்பீங்க. இங்க வாழற வாழ்க்கைய கூட நமக்கு கஷ்டமா தெரியாது, ஏன்னா முழு உலகமும் கஷ்டத்துல இருப்பாங்க, ஆனா நமக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா பாபா நினைவுல இருப்போம், கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிருவோம். தூய்மை ஆயிட்டோம்னா இங்கேயே வாழ்ந்தா கூட நம்ம ஜாலியா தான் இருப்போம், மதுபன்லயே இருப்போம். இல்ல பாபா நமக்கு எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு கர்ம கணக்கு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அமைதியா இருந்து பாபா நம்ம கூடவே இருந்து நமக்கு இந்த இந்த லைஃப்பை கூட என்ஜாய் பண்ண வைப்பாரு. இங்கே நம்ம வந்து அதீந்திரிய சுகத்தை என்ஜாய் பண்ண முடியும். இங்கே நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அம்பு தைக்கிறது இருந்தாலும் வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகிறது. சென்டருக்கு வந்தோடனே சிலருக்கு நிச்சய புத்தி ஏற்பட்டுரும், அம்பு கூட பாயும். நான் ஆன்னு கேட்பாங்க, உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான்வாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே எந்த மாயா என்ன பண்ணுன்னு தெரியாது, எல்லாம் மறந்துடுதுன்றாரு. பாபா ஞான ஊசி போடுகிறார் என்றால் அதனுடைய போதை ஏற வேண்டும் அல்லவான்றாரு. இந்த ஞான ஊசி இன்ஜெக்ஷன் வந்து ஆத்மாவுக்கு போடுறாரு பாபா, அப்ப போதை ஏறணும் இல்லையா, ஆனால் ஏறுவதே இல்லைன்றாரு. சரி, அப்படியே என்ன சொன்னாலும் அப்படியே முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்காது, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஞானத்தை அந்த குஷி வரணும்ன்றாரு பாபா. ஞானம் நம்ம சொல்ல சொல்ல ஆஹா கடவுளே வந்துட்டார், நிச்சய புத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படியே காலு தரையில நிக்காது, குஷி ஏற்படும். ஐயோ கடவுளை நம்ம தேடணும், கடவுளே வந்துட்டாரு, இப்பேற்பட்ட பாயிண்ட் இவ்வளோ ரகசியம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு அவங்களுக்கு என்ன ஆகும், குஷி அப்படியே தலைக்கு ஏறும். ஆனா இங்க சிலர் கேட்கறதுக்கு சிலருக்கு வந்து ஏறுறதே இல்லைன்றாரு. குஷி ஏறுறதே இல்லை, போதையும் ஏறதில்லை. இங்கே ஒரு டம்ளர் ஞான அமிர்தம் குடிக்கிறார்கள் என்றால் தாக்கம் ஏற்படுகிறது, வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகிறார்கள்ன்றாரு. ஒரு நாள் சென்டர்ல போய் முரளி கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நல்லா நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வெளியே வந்தவொடனே மறந்துடுறாங்கன்றாரு. ஏன்னா மாயாவுடைய உலகம் நம்மளை மறக்க வைக்குது பாபாவை. ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், சத்கதியை வழங்கும் வள்ளல், விடுவிப்பவர் ஒரு பாபா தான் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள்ட்டு பாபா சொல்றாரு. எல்லா ஞானமும் அவருக்கு தான் தெரியும். தூய்மை இல்லாதவங்கள தூய்மையாக்குபவர் அவர் தான். பத்தித்த பாவனரே வாருங்கள் சொல்றது. அப்புறம் முழு உலகத்துக்கும் சத்கதி முக்தி ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய வள்ளல், எல்லாரையும் அந்த துக்கத்துல இருந்து விடுவிக்கக்கூடியவர் ஒரு தந்தை தான்ட்டு நமக்கு தெரியும். அவர் தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றான்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளே நீங்களும் முழுமையான கடலாக இப்ப ஆகுங்கள் என்று சொல்றாரு. அவரை நினைச்சு நினைச்சு அவரை மாதிரியே எல்லாத்துலயும் கடலா ஆகுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. என்னிடத்தில் எவ்வளவு ஞானம் இருக்கிறதோ அவ்வளவையும் நீங்கள் தாரணை செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஞானத்தை கொடுக்குறாருல்ல, அந்த ஞானம் அதாவது படிப்பு, அதான் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையும் படிச்சா நம்ம வந்து அறிவாளி ஆயிரும். அந்த மாதிரி இந்த ஞானம்ன்றது படிப்பு, இது வந்து எல்லையற்ற ஞானம். இது ஃபுல்லா படிச்சுன்னா இது கடவுளுக்கு சமானமா நம்ம ஆக முடியும். அவருக்கு சமானம் ஆகிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஞான கடலா ஆகிருங்க அப்படின்றாரு. எவ்வளவு முடியுதோ அவ்வளோ தாரணை செய்யுங்கன்றாரு. தாரணை பண்ண பண்ண சொரூபத்துல வர வர பாபா மாதிரியே ஆயிட்டே வரும் நம்ம, அப்புறம் பாப் சம்மான்னு ஆயிடுவோம். அதுக்காக தான் நம்மளை படிக்க சொல்றாரு. சிவபாபா அவருக்கு தேகத்தின் போதை கிடையாது, அவருக்கு உடம்பு போதையெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ வரணுமேன்னு வராரு அந்த உடம்புல. குழந்தைகளே நான் எப்போதும் அமைதியாக இருக்கின்றேன் என்று பாபா சொல்றாரு. அவர் வந்து பரந்தாமத்துல அமைதியா இருக்கிறாரு. உங்களுக்கும் கூட தேகம் இல்லாத போது போதை இருக்கவில்லை, இது என்னுடைய பொருள் என்று சிவபாபா சொல்கிறாரா என்ன?
நமக்கு கூட அந்த பரந்தாமத்துல இருக்கும்போது நமக்கு இந்த உடல் மேலலாம் போதை இல்லைன்றாரு. பரந்தாமத்துல பாபா இருக்கும்போது நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த உடலற்ற தன்மை அசரீரியா தான் இருந்தோம். நமக்கு உடம்பே கிடையாது அப்பெல்லாம். அப்பெல்லாம் நமக்கு போதை இல்லைன்றாரு. இந்த சிவபாபா வராரு பிரம்மா உடல்ல, இது என்னுடைய உடல்னு சொல்றாரா என்ன? சொல்றல. இந்த உடலை கடனாக எடுத்திருக்கின்றேன்ட்டு பாபாவே சொல்றாரு. கடனாக பெற்ற பொருள் என்னுடையதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவபாபா சொல்றாரு. சொந்தம் கொண்டாட முடியுமா? ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த காசை நம்மளுதுன்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் கொடுத்தாகணும் இல்லையா? அது மாதிரிதான் பிரம்மா உடல்ல பாபா வந்திருக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் இந்த உடல் கொஞ்ச காலம்தான் கடனா பெற்ற பொருள் மாதிரிதான் இந்த கொஞ்ச காலத்துக்கு சேவை செய்வதற்காக நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரம் சேவை செய்வதற்காக நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. அவரே 100 வருஷம் தான் வராரு, 100 ஆண்டுகள் பிரம்மாவின் உடல். ஆனா பிரம்மாவின் உடல் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா? அவர் 1969 சரி விட்டாரு. அது அது வரைக்கும் தான் சிவபாபா வந்து பிரம்மா உடல்ல சாக்காரத்துல இருந்தார். அதுக்கப்புறம் அவ்யக்த உடல்ல ஃபரிஸ்தா உடல்ல இருக்கிறார் இப்போ. இப்ப அதனால கொஞ்ச நேரம் சேவைக்காக தான் நான் இதை வந்து பிரவேசிச்சிருக்கிறேன், மற்றபடி இது என்னுடையதுன்னு நான் சொல்ல முடியுமான்றாரு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும், பகவானை சந்திப்பதற்காக ஓடி வர வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப இந்த பக்தியில எல்லாம் ஓடி போறோம்ல கோயில் கோயிலா, கடவுள் எங்க இருக்கிறாருன்னு. யார் எங்க போனாலும் நம்மளும் போயிடுவோம் அந்த இடத்துக்கு புக் பண்ணி. சரி, எல்லாம் இப்ப பரந்தாமத்துக்கு போறாங்க, நம்மளும் போகணும்ல பாபா பாக்குறதுக்கு. இப்ப எல்லாம் வீட்டுக்கு போகணுன்றாரு. கடைசி அங்கதான் கடவுள் இருக்கிறாரு. உடலை விட்டு போனாதான் கடவுளே பார்க்க முடியும். சந்திப்பதற்காக இப்ப ஓடி வரணும். அவர் சாக்காரத்துல வரும்போது நம்ம இந்த இந்த உடல்லே நம்ம இப்ப பாக்குறோம். இவ்வளவு யஞ்ஞம் தவம் போன்றவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் எப்படி கிடைப்பார் என்பதை தெரிந்திருக்கிறார்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பக்தியில யஜ்யம் தவம் எல்லாம் செய்யறாங்க, ஆனா எப்படி கிடைப்பார்ன்றது தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் வருவார் என்று புரிந்துள்ளார்கள். ஆனா தெரிஞ்சிருக்கிறாங்க, ஏதோ கல்கி அவதாரம் எடுத்து வருவாரு, எப்படியோ வருவாருன்னு தெரிஞ்சிருக்காங்க. மிகவும் சகஜம் என்று பாபா புரிய வைக்கிறார். கண்காட்சியில் கூட நீங்க புரிய வைங்கள் என்றுதான் பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நமக்கு 3வது கண் ஓப்பன் ஆயிடுச்சு, நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள படாத படா இருக்கு. கண்காட்சியில நீங்க புரிய வைங்கன்றாரு. சத்தியுகம் திரேதாயுகத்தின் ஆயுள் கூட எழுதப்பட்டுள்ளது, அதில் 2500 ஆண்டுகள் என்பது கூட துல்லியமாக எழுதப்பட்டுள்ளதுன்றாரு. சூரிய வம்சத்தினருக்கு பிறகு சந்திர வம்சத்தினர்கள், பிறகு ராவணராஜ்யம் ஆரம்பமாகுது. டோட்டலா 5000 வருஷம்ன்றாரு. பாரதம் தூய்மையற்று போக ஆரம்பமானது என்பதை காட்டுங்கள் சொல்றாரு. எப்ப வந்து ராவணராஜ்யம் ஆரம்பமாகுது, அதாவது சூரிய வம்சம் சந்திர வம்சம் 2500 வருஷம் அது முடிஞ்ச பிறகு துவாபரகம் ஆரம்பமாகும் போது தான் பாரதம் தூய்மையற்றதா ஆகுது அப்படின்றத காட்டுங்க. துவாபரக கலியுகத்தில் ராவணராஜ்யம் நடந்தது, நாள் தேதி கூட எழுதப்பட்டுள்ளது. இடையில் சங்கமத்தை வையுங்கள்ன்றாரு. வண்டி ஓட்டுபவரும் வேண்டும் அல்லவா? இந்த ரதத்தில் பிரவேசித்து பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதன் மூலம் இந்த லட்சுமி நாராயணன் உருவாகிறார்கள்ட்டு பாபா புரிய வைக்கிறார். யாருக்கும் புரிய வைப்பது மிகவும் ஈஸின்றாரு. லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் நடக்குது, மற்ற அனைத்து வம்சங்களும் எல்லைக்குட்பட்டதாகும், இது எல்லையற்றதாகும்ட்டு சொல்றாரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது யாருக்குமே தெரியாது. 2500 வருஷ கதை தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லையற்ற விஷயம்ன்றாரு. இந்த எல்லையற்ற வரலாறு பொய்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது சங்கம யுகமாகும். இப்ப கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. நடுவுல இந்த 100 வருஷம் சங்கம யுகமாகும்ன்றாரு. தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இப்ப கடவுளே வந்து இந்த ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. கண்ணுக்கு தெரியாம இந்த தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கலியுக பழைய உலகம் விநாசம் ஆக வேண்டும்ன்றாரு. விநாசம் ஆகவில்லை என்றால் புதிய உலகம் எப்படி உருவாகும்னு கேக்குறாரு. புது வீடு கட்ட போறோம், பழைய வீடு இடிச்சாதானே புது வீடை கட்ட முடியும். பழைய வீடும் இருக்கணும், புது வீடும் இருக்கணும்னா எப்படி இருக்கும்? பழைய வீடை இடிச்சு அதே சுத்தமா வீணா போயிடுச்சு, அந்த வீடு உளுத்து போய் கிடக்குது. பழைய வீடுன்னா அது என்ன பண்றது? அதை இடிச்சு தள்ளிட்டு தானே புது வீடு கட்டணும். அந்த மாதிரி இந்த உலகம் இப்போ ஐசியூல இருக்குது. அதால தாக்கு பிடிக்க முடியாது. குளோபல் வார்மிங் வந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. இதுல வேற குண்டு போட்டுருவான்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே இங்க வந்து நிரந்தரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கலியுகம் வந்து மோசமான உலகமா இருக்கு. அப்ப இதை விநாசம் பண்ணிட்டு தானே புது உலகம் வரும்ன்றாரு. புது டில்லி என்று சொல்றாங்க. புது டில்லி எப்போது ஏற்படும் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. புது டெல்லின்றது சொர்க்கத்துல தான் வரும்ட்டு பாபா சொல்றாரு. புதிய உலகத்தில் புது டெல்லி இருக்கிறது, யமுனை நதிக்கரையில் மாளிகை இருக்கிறது என்று பாடுறாங்க. யமுனை நதிக்கரையில மாளிகைன்ட்டு பாடுறாங்க. அது பக்தியில கூட அந்த மாதிரி பாட்டு இருக்கு. ஆனா அது உண்மையிலே சொர்க்கத்துல தான் மாளிகை இருக்குன்றாரு. இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போது நடக்கிறதோ அப்போதுதான் புது டில்லி பாரஸ்புரி என்று சொல்ல முடியுன்றாரு. இப்ப என்னன்னு சொல்றது? இப்ப இது சுடுகாடு மாதிரி இருக்குது டில்லி.
எப்போ லட்சுமி நாராயண் ராஜ்யம் வருதோ அப்பதான் அதை பாரஸ்பரின்னு சொல்ல முடியுன்றார். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் தான் புதிய ராஜ்யமாக இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. நாடகம் எவ்வாறு ஆரம்பமாகிறது என்பதை கூட மனுஷங்க மறந்துட்டாங்க. யார் யார் முக்கிய நடிகர்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு சினிமான்னு இருக்குன்னா அதுல ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, காமெடி ஆக்டர்ஸ் யாரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. டைரக்டர் யாருனாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. எதுவுமே தெரிய மாட்டேது. நடிகர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையினால் முக்கியமான நடிகர்களை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்களும் கூட நடிகர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நிறைய பேர் இப்ப நடிக்கிறாங்க. எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், ஆத்மாக்கள். அதுல முக்கியமானவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றாரு. இப்ப நம்ம கூட டிராமால ஆக்டரா தான் இருக்கிறோம். அனைத்திலும் முக்கிய நடிப்பை நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளை வச்சுதான் இந்த முழு கதையுமே உருவாக்கி இருக்கிறாரு, சிவனின் திருவிளையாடல்ன்ட்டு. நீங்க தான் முக்கிய நடிப்பா நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆன்மீக சமூக சேவர்களாக இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற அனைவரும் உலகிய சமூக சேவர்களாக இருக்கிறாங்க. ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் குளிப்பாட்டி அவங்கள கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல விடுறது, அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் உலகிய சோஷியல் சர்வீஸ். நம்ம வந்து ஆத்மாக்களை அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து விடுவிக்கிறது, லிபரேட் பண்றது, அது எல்லாரையும் வந்து ஆத்ம ஞானம் கொடுத்து அவங்கள வந்து ஞானம் அடைய வைக்கிறது, இந்த வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறவங்களெல்லாம் வந்து வாழ வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஆன்மீக சோஷியல் சர்வீஸ். இதுவும் ஒரு சர்வீஸ் தான்றாரு. நீங்கள் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறீங்க, படிப்பது ஆத்மாவாகும்ட்டு பாபா சொல்றாரு. நான் ஆத்மா வக்கீல் போன்றவர்களாக ஆகின்றேன். பாபா நமக்கு கற்பிக்கின்றார். சொல்றாங்க வக்கீலாகிறன்ட்டு. வக்கீலாகிறது ஆத்மா தான் சொல்றாரு. அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு அடுத்த பிறவிக்கு போறாங்க. இப்போ பாபா நமக்கு கற்பிக்கிறார்ல, சம்ஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் தான் இருக்கிறது. இப்ப கூட நம்ம இந்த படிப்பு எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ஆத்மால, புத்தியில ஸ்டோர் ஆகுது. சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு சென்று புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வோம்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்னெல்லாம் நம்மளுடைய சம்ஸ்காரம் பாபா டோட்டலா மாத்துறாருல. தெய்வீக குணங்களை தாரணை பண்ண வைக்கிறாரு, அன்பா இருக்க சொல்றாரு, அமைதியா மாற சொல்றாரு. அதை எல்லாமே நம்மளை படிக்க வச்சு மாத்திட்டு இருக்கிறாரு. தெய்வீக குணங்கள் வந்தவுடனே நம்ம புதிய உலகத்துல போயிடுவோம், அங்க போய் ராஜ்யம் செய்வோன்றாரு. சத்தியுகத்தில் எப்படி ராஜ்யம் நடந்ததோ அப்படியே ஆரம்பமாகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. எப்படி போன கல்பத்துல சொர்க்கம் வந்துச்சோ, எப்படி ராஜ்யம் நடந்துச்சோ அதே மாதிரியே ஆரம்பமாகிறோம். இதெல்லாமே தானாவே நடக்கும்ன்றாரு. இதில் கேட்பதற்கான அவசியமே இருப்பதில்லை. முக்கியமான விஷயம் ஒருபோதும் தேகாபிமானத்துல வராதீங்கன்ட்டாரு. முக்கியமான விஷயம் பிகேஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உடல் உணர்வுல வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா விக்கிரமம் பண்ணிடுவீங்க. தங்களை ஆத்மா என்ன புரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு விக்கிரமும் செய்யாதீங்கன்றாரு. நினைவில் இருங்கள், பாபா நினைவில் இருங்க, கம்முன்னு இருங்க, சிவனேன்னு இருங்கன்றாரு. இல்லை என்றால் ஒரு விக்கிரமத்தின் சுமை 100 மடங்கு ஆகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு பாவம் தான் பண்ணுவீங்க, சின்னதா ஏதாவது வந்து திட்டிருப்பீங்க யாரையாவது, அது பல மடங்காயிடும், 100 மடங்காகி அந்த தண்டனை நம்ம தலை மேல விழுந்துரும் திரும்ப. அதனால ஒரு விக்கிரமம் கூட செய்யாதீங்கன்றார். எலும்புகள் அனைத்தும் ஒரேடியாக உடைந்து விடுகிறது. அது முக்கியமானது காம விகாரமாகுன்றார். அந்த விகாரத்தினாலதான் 5 மாடியில இருந்து கீழே குளிச்ச மாதிரின்னு சொல்லி பாபா சொல்வார். எலும்புகளும் எல்லாம் உடஞ்சிரும், ஆத்மால இருக்கிற சக்தி எல்லாம் போயிரும்ன்றாரு. அந்த விகாரத்துல போனா குழந்தைகள் தொந்தரவு செய்யறாங்க, பிறகு அடிக்க வேண்டி இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்றாங்க. வீட்டுல குழந்தைங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க. அதாவது சொல்ற பேச்சே கேட்காதுங்க, போனை பாக்குங்க, சாப்பிடாதுங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டென்ஷன் பண்ணுதுங்க. அதுங்கெல்லாம் அடிக்க வேண்டியிருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதை ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லைன்றாரு பாபா. நீங்க அடிச்சுட்டு போங்க, மிரட்டா மிரட்டுங்க, ஏன்னா இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லைன்ட்டாரு. இது ஒரு பைசாவுக்கு ஒப்பான சிறிய பாவம் என்று சொல்லலான்றாரு. மிரட்டுங்கன்னுவாரு, சில இதுல வந்து கட்டி போடுங்கன்னுவாரு. கட்டி போட்டுருங்க, சாப்பாடு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு சில முரளில. இன்னைக்கு இப்படி சொல்றாரு, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்ல, இது ஒரு பைசாவுக்கு ஒப்பான சிறிய பாவம் தான். உங்களுடைய இது தலையில் இருப்பது பல பிறவிகளுக்கான பாவமாகும். இதை விட அதிகமா பாவம் தலைமையில வச்சிருக்கீங்க, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லைன்றாரு. முதலில் அதை அழியுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. முதல் பாபா நினைங்க, நினைச்சு சக்திசாலியா. ஆனா உங்க குழந்தைகள் உங்க கண்ட்ரோல்ல வரப்போறாங்க, அவங்க ஏன் தொந்தரவு பண்ண போறாங்க? நீங்க மாறிட்டீங்கனாலே உங்க வீடே மாறிடும்ன்றாரு. முதல்ல உங்க பாவத்தை அழிங்கன்றாரு. பாபா தூய்மையாவதற்கான சகஜமான வழியை சொல்றாரு. நீங்கள் ஒரு தந்தையின் நினைவின் மூலம் தூய்மையாகி விடுவீர்கள். இப்ப ஈஸியா நம்ம வந்து வழி சொல்றாரு. என்னன்னா அவரை நினைக்க சொல்றாரு. அதான் அவரை நினைக்காம மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா பாவம் அழியாது. அவரை நினைச்சாதான் தூய்மை ஆகிடுவீங்கன்றார். பகவானுடைய மகா வாக்கியம் குழந்தைகளுக்காக நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றேன்ட்டு சொல்றாரு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நடக்கிறது என்று பாடப்படுகிறது. இதில் சத்தம் போன்றவைகள் போட தேவையே இல்லைன்றாரு. ஆத்மா பரமாத்மா கடவுளை சந்திக்கிறீங்க, அங்க போய் அந்த ஆக்ரோஷமா பக்தியில பண்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடிதான் கடவுள் காது, கடவுளுக்குன்னா காதா இல்ல, அவர் காது, அதாவது கடவுள் காதே இல்லை, எங்க இருக்குது, அவருக்கு உடம்பே இல்லை,
கடவுள் நீங்க கத்தி தான் அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லணும்னு அவசியமே இல்லை. சத்தம் போட்டு தான் உங்க பிரச்சனையை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு எண்ணம் உருவாக்குனீங்கன்னா போதும், அந்த எண்ணமே அவருக்கு போய் ரீச் ஆயிடும். ஆத்மா பரமாத்மாவுக்கு கனெக்ஷன் இருக்குது இல்லையா? நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் பாபாவுக்கு ரீச் ஆகும். நீங்க வாயால சொல்லிதான் கத்தி கத்தி சொன்னாதான் பாபா கேட்பாருலாம் கிடையாது. நீங்க எண்ணம் உருவாக்குனாலே அது டச் ஆயிடும். குழந்தைன்னு அவர் உங்கள்கிட்ட பேசுவார், ஆனா உங்களுக்கு தான் அது ரீச் ஆகாது. ஏன்னா நீங்க யாரு கூடயே பேசிட்டு இருப்பீங்க. அப்ப அவர் சொல்றது உங்களுக்கு எப்படி கேட்கும்? அவருடைய எண்ணம் உங்களுக்கு டச் ஆக மாட்டேது. ஏன்னா உங்க எண்ண அதிர்வலைகள் வேற, அவருடைய எதிர்வலைகள் வேற. அவர் நிசப்தமான இடத்துல இருக்கிறாரு, நம்ம எங்க இருக்கிறோம்? சத்தமான இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றது நம்ம காதுக்கு கேட்க மாட்டுது, நமக்கு எண்ணம் டச் ஆக மாட்டுது. அதனால சொல்றாரு, இது ஆத்மா பரமாத்மா சந்திக்கும் போது சத்தம்லாம் தேவையே இல்லைன்றாரு. இது படிப்பாகும். இங்க பாபா பாடம் எடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை கவனம் வச்சு படிங்கன்றார். பாபாவிடம் வெகு தூரத்துல இருந்து வராங்க. இன்னும் போக போக யார் நிச்சய புத்தியுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அதிகம் கவர்ச்சி ஏற்படும்ன்றாரு. இன்னும் போக போக பாருங்க, நிச்சய புத்தியோட வர்றவங்க இங்க வருவாங்க, அவங்களுக்கு கவர்ச்சி ஏற்பட்டு இங்க வருவாங்கன்றாரு. அதாவது பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு கவர்ச்சி ஏற்பட்டு வருவாங்க. இப்போது அந்த அளவுக்கு யாருக்கும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை, ஏனென்றால் நினைவே செய்வதில்லை என்றாரு. இப்ப அந்த அளவுக்கு ஏன் எல்லாரும் வரல அப்படின்னா, கவர்ச்சி ஏற்பட்டு இந்த சென்டர் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம நினைக்கிறதே இல்லையா, நம்ம பாபா நினைவு இருந்தா தானே எல்லாரும் இங்க நோக்கி அப்படியே ஈ மாதிரி மொய்ப்பாங்க. நம்ம சரியில்லைன்றாரு. பயணம் செய்து விட்டு திரும்புகிறார்கள், வீட்டுக்கு அருகில் வருகிறார்கள் என்றால் கட்டிடம் நினைவுக்கு வரும் தானே. இப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், வீட்டுக்கிட்ட வரும்போது நம்ம வீடு ஞாபகம் வரும், குழந்தைகள் நினைவுக்கு வருவாங்க இல்லையா? வீட்டை அடைந்தவுடன் மகிழ்ச்சியோடு சந்திப்பார்கள். இப்போ வெளியூர்லாம் வெளிநாடுலாம் போயிட்டு வராங்கன்னா அவங்க குழந்தைகளை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சியோடு பார்ப்பாங்க. மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். முதலில் மனைவி நினைவுக்கு வருவார். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர கணவனுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மனைவி நினைவுக்கு வருவார். குழந்தைகள் போன்றோர் நினைவுக்கு வருவாங்க. நாம் வீட்டுக்கு செல்கிறோம், அங்கே தந்தை மற்றும் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் என்பது நினைவுக்கு வரும்ன்றாரு. அதே போல நம்ம சாந்திதாம வீட்டிற்கு செல்வோம், பிறகு ராஜ்யத்துக்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சி ஏற்படுகிறதுன்றார். இன்னும் நெருங்க நெருங்க பாருங்க, விநாசம் நெருங்கும், கடைசி கட்டம் நெருங்கும் போது கிளைமேக்ஸ், அப்ப நமக்கு இரட்டை மகிழ்ச்சி ஏற்படும்ன்றார் பாபா. உலகம் எப்படியா இருக்கும், ஆனா நம்ம பரந்தாமத்துக்கு போக போறோம், அடுத்து சொர்க்கத்துக்கு வரப்போறோன்ற இரட்டை மகிழ்ச்சி ஏற்படும்ன்றார். அவ்வளவுதான், நினைவு மட்டும்தான் செய்ய வேண்டும்ன்றாரு. அவ்வளவுதான். என்ன கேக்குறாரு பாபா? அவரை நினைக்க சொல்றாரு, சொர்க்கத்தை நினைக்க சொல்றாரு. நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க வாழற வரைக்கும். பாபா கூறுகின்றார், மண்மனா பாபா, தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. ரெண்டே ரெண்டு தான், ஒரு கண்ணுல பரந்தாமம், ஒரு கண்ணுல சொர்க்கம். இது நினைவு இருந்தாலே போதும். உங்க கண்ணை பார்த்தாலே எல்லாருக்கும் ஆஸ்தி தெரியணும், நெற்றியை பார்த்தாலே பாபா தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம நினைவுல மூழ்கி இருக்கணும்ன்றார் பாபா. குழந்தைகளாகி உங்களை மலர்களாக்கி கண்களில் வைத்து அழைத்து செல்கின்றார். இப்ப நம்மள பாபா மலராக்கி அப்படியே கண்ணுல வச்சு கூட்டு வரா. நீ சொன்னார்ல, லேசா இருந்தீங்கன்னா கண்ணுல வச்சு கூட்டுட்டு போவேன்னு சொன்னாரு. அப்ப மனசு லேசாக்கிக்கங்கன்றாரு. எந்த பாரமும் வச்சுக்காதீங்க. எதை எடுத்துட்டு வந்தா எதை எடுத்துட்டு போக போறோம்? போகும்போது என்ன தூக்கிட்டா போக போறோம்? உடம்பே நம்ம கூட வராது, அப்புறம் எதுக்கு பாரமா இருக்கு மனசு? ஜாலியா இருங்க, குஷி குஷியா இருங்க. மலர்களாக்கி நம்மளை கண்ணுல வச்சு கூட்டிட்டு போவார், கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லைன்றாரு. எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கிறதோ அது போல ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட பாபாவுடன் செல்வீர்கள்ன்ட்டு பாபா சொல்றார். கடைசியா கொசு கூட்டம் மாதிரி இந்த தேனி ராணி தேனி பின்னாடி அப்படியே தேனி எல்லாம் போகும், அந்த மாதிரி பாபா கூட நம்ம ஆத்மாக்கள் அப்படியே பின்னாடியே போவோன்றார். தூய்மை ஆவதற்காக நீங்க பாபாவை நினைவு செய்றீங்க. இப்ப நம்ம தூய்மை ஆகணும், தூய்மையானாதான் பாபா கூட போக முடியும். இல்லைன்னா அவர் கூட எப்படி போறது? அவர் அழகான மணமகன், அவரை மாதிரி ஆனாதான் அவர் கூட போக முடியும். இப்ப தூய்மையாவதற்காக பாபாவை நினைவு செய்றீங்க, வீட்டை அல்ல. வீட்டுனா பரந்தாமம் சொல்றாரு. பாபாவினுடைய பார்வை முதலில் ஏழை குழந்தைகளின் மீது தான் விழுகிறது. பாருங்க, இவ்வளவு பேர் உலகத்துல இருக்கிறாங்க, எல்லாருக்குமா பாபா கிடைச்சாரு? எல்லாரும் பிகே ஆவலையே, நம்ம மட்டும் தான் பிகே ஆயிருக்கோம். யார் ஏழை குழந்தைகளோ, யார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, துக்கத்துல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பாபா ஃபர்ஸ்ட் கிடைக்கிறாரு. அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேலதான் விழுது. பாபா ஏழை பங்காளன் அல்லவா? நீங்களும் கூட கிராமங்களுக்கு சேவை செய்ய செல்கிறீர்கள். நானும் கூட உங்களுடைய கிராமத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இப்ப இந்த கிராமம், இந்த பாரதம் தான் இப்ப கிராமமா இருக்குது, சொர்க்கமா ஆக்குறன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது இது நரகம், பழைய உலகமாகும், இதை கண்டிப்பாக உடைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. புதிய உலகத்தில் புது டில்லி, அது சத்தியுகத்தில் தான் இருக்கும். அங்கே ராஜ்யம் உங்களுடையதாக தான் இருக்கும். சொர்க்கத்துல ராஜ்யம் கூட நம்முடையதுன்றார். கல்பத்திற்கு முன்னால் இருந்ததை போல நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்ற போதை இப்ப ஏறுகிறதுன்றாரு. நாங்கள் இப்படியெல்லாம் கட்டிடம் கட்டுவோம் என்று சொல்வார்களா என்ன? நீங்கள் அங்கே சென்று தானாகவே அப்படியே உருவாக்க ஆரம்பித்துள்ளீர்கள் சொல்றார் பாபா.
இங்கே நம்ம சொல்ல மாட்டோம், நான் இப்படி கட்டுவேன் அப்படி கட்டுவேன். அங்க போனவொடனே தானே எமர்ஜ் ஆயிடும் அந்த நடிப்பு. எப்படி கட்டணுமோ போன கல்பத்துல அதே மாதிரியே கட்டுவீங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் ஆத்மாவில் அந்த நடிப்பு நிரம்பி இருக்கிறதுன்றாரு. நம்ம என்ன நடிப்பு இப்ப இப்ப என்ன நடிப்போ அதை நடிக்கிறோம்ல, அதை மாதிரி அங்க போனோன்னு என்ன நடிப்போ அதை நடிப்போம். அங்க கட்டணம் கட்டணும்னா கட்டுவோம், அந்த மாதிரி அந்த நடிப்பை நடிப்போன்றார். இங்கே படிப்பதற்கான நடிப்பு மட்டுமே ஆகும். இப்ப நம்ம என்னன்னா பாபாவுடைய முரளியை படிக்கிறோம், பாபாவை நினைக்கிறோம். இந்த நடிப்பு தான் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். நாம் இப்படியெல்லாம் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று உங்களுடைய புத்தியில் தானாகவே வரும்ன்றாரு. அந்த டைம்ல நமக்கு இந்த மாதிரிலாம் தங்க மாளிகையை உருவாக்கணும், இப்படியெல்லாம் ரத்தனம் பதிக்கணும், இப்படியெல்லாம் அந்த டைம்ல தானாவே புத்தியில உதிக்கும்ன்றார். கல்பத்திற்கு முன்னால் எப்படி கட்டியிருந்தீர்களோ அப்படி கட்ட ஆரம்பித்து விடுவீர்கள்ன்ட்டு சொல்றாரு. ஆத்மாவில் கூட முதலிலேயே பதிவாகி இருக்கிறது. இது எல்லாமே ஏற்கனவே இருக்கு, அப்படியே எமர்ஜ் ஆகுன்றாரு. உங்களுக்கு நடிப்பு அப்படியே அப்பப்ப எமர்ஜ் ஆயிடும்ன்றாரு. ஆனா இதே தான் கல்பமா நடக்குது. கல்பமாக எந்த கட்டிடத்தில் நீங்க இருந்தீர்களோ அதே மாளிகை தான் நீங்கள் உருவாக்குவீங்கன்னு சொல்றாரு. இப்ப அடுத்து நம்ம சொர்க்கம் வரும். சொர்க்கத்துல போய் நம்ம வந்து என்ன கட்டிடத்துல எங்க உட்காந்து எங்க நம்ம எந்த மாளிகையை நம்ம உருவாக்கணுமோ அதே மாளிகையை தான் நம்ம திரும்ப உருவாக்குவோன்றாரு. இதெல்லாம் நடிப்புன்றாரு. இதெல்லாம் ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு, அது அப்படியே எமர்ஜ் ஆகுன்றார். இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் கேட்டா என்ன இதெல்லாம் ஏதோ புதுசா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்ட்டு புதுசா வராங்களோ ஒன்றும் புரியாதுன்றாரு. நாம் வருகின்றோம், புதிய புதிய பாயிண்ட்டுகளை கேட்டு புத்துணர்வு பெற்று செல்கின்றோம் என்று நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீர்கள். இப்ப நம்ம பிகேஸ் தான் தெரியும் இல்லையா, இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஒரு டிராமா, இதுல நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். இதுல கடைசி உடல், இந்த உடலை விட்டுட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துல இப்படி எல்லாம் நம்ம திரும்ப அதே நடிப்பை எமர்ஜ் ஆகும். திரும்ப அந்த நடிப்பு லட்சுமி நாராயணன் தேவி தேவதைகளா நம்ம ஆவோம். அதெல்லாம் நமக்கு தான் தெரியும், புதுசா வர்றவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப பாபா புது புது பாயிண்டா நமக்கு கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கிறாரு. மதுபன்ல கூட போறோம்ல, கேட்காத பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே குஷி ஏறும் நமக்கு. புதிய புதிய பாயிண்ட்டுகள் வருகின்றது. அதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. டெய்லி முறையில பாபா புதுசு புதுசா சொல்றாரு. இதெல்லாம் கூட டிராமால இருக்குன்றாரு. சொன்னதே சொன்னா நம்ம கேட்போம். ஏதோ ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொன்னதே சொல்லுவாரு. ஆனா வந்து எல்லா பாயிண்ட்டும் அன்னைக்கு முறையில ஏதோ ஒண்ணு அப்படியே குஷியை நிரப்புற மாதிரி ஒண்ணு சொல்லிடுவாரு. அதுவும் அந்த கேள்வி தலைப்பு பதில்ல அப்படியே வந்து கேள்வி பதில்ல தலைப்புல அதை வச்சே அந்த முரளி ஃபுல்லா போகும். அதுல டிஃப்ரெண்டா பாயிண்ட் ஒன்று கொடுப்பாரு. அது அப்படியே ஆத்மால அப்படியே குஷியை நிரப்பும். அது மாதிரி புதுசு புதுசா சொன்னாதானே நமக்கும் கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால சொல்றாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் இந்த ரதத்தில் எப்போதும் சவாரி செய்வதற்கு எனக்கு சுகமாக இல்லை. அவருக்கு எப்பவுமே வந்து பிரம்மா பாபா உடல்ல வர்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவரு பிறப்பிறப்புல வர்றதே இல்லை, உடல்லே எடுக்கிறது இல்லை. அவரை போய் உடல்ல கொண்டு வந்து அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் ஸ்விங்கின்னு பறந்து போயிடுவார் ராக்கெட் மாதிரி. அவர் ஃப்ரீயா இருந்து பழகிட்டாரு. அந்த எப்படி இந்த கிளியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாபாவுக்கு பிடிக்கல. அந்த உடல்ல இருக்க சிவபாபாவுக்கு பிடிக்கல. நான் குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன், எருதின் மீது சவாரி செய்து கொண்டே இருக்கின்றேன் என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. நந்தியை காமிச்சிட்டாங்களே பக்தி மார்க்கத்துல, நந்தி மேல சவாரி செய்யறாரு சிவன்ட்டு. நந்தி மேலலாம் நான் வர்றதில்ல, இந்த உடல்ல வரேன், அதுவே எனக்கு பிடிக்கலன்றாரு. ரொம்ப நேரம் இருக்கா சுகமாக இல்லைன்றாரு. இரவும் பகலும் எருதின் மீது சவாரி செய்யப்படுகிறதா என்ன? இரவும் பகலும்லாம் இருக்க மாட்டாரு. எப்ப படிப்பு சொல்லி தராரோ அப்ப வராரு, உடனே போயிடுறாரு. அவர் ஒரு வினாடியில் வருவதும் செல்வதும் நடக்கிறது. சிவபாபா ஒரு செகண்ட் வராரு, வந்து அப்படியே என்னென்னலாம் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் பிரம்ம பாபாவுக்கு சொல்லிட்டு அப்படியே டைங்கின்னு போயிடுவாரு. அது எப்ப பாடம் எடுக்கிறாரோ அப்ப வராரு. காட்சி காட்டும் போதெல்லாம் வந்து அவர் நெற்றி புருவத்துல அவதரிக்கிறாரு. அப்புறம் பிரம்மா பாபா கிளாஸ் எடுக்கிறாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறாங்க சாக்காரத்துல. அதெல்லாம் தான் இப்ப வந்து முரளியா வருது நமக்கு. எப்போதும் இருப்பதற்கான விதியே இல்லைன்றாரு. எப்பவுமே நான் ஒரு உடம்புல இருக்க மாட்டேன்றாரு. பிரம்மா பாபா உடல்ல எப்பவுமே சிவபாபா இருக்க மாட்டேன்றாரு. பாபா எவ்வளவு தூரத்துல இருந்து படிப்பிக்க வருகின்றார். அவர் எங்க இருந்து வராரு தெரியுமா? சாந்தி தாமம், பரந்தாமத்துல இருந்து வர்றாரு. அவருடைய வீடு அது அல்லவா சாந்தி தாமம் அல்லவா? முழு நாளும் சரீரத்தில் இருப்பாரா என்ன? அவருக்கு அதில் சுகமே இருக்காதுன்ட்டு பிரம்மா பாபா சொல்றாரு. எப்படி முழு நாளும் அந்த என் உடம்புல இருப்பாரு, அவருக்கு அதுல சுகமே இருக்காது. அது கூண்டுக்குள் கிளி மாட்டிக்கொள்வதே போலாகும்ட்டு பாபா சொல்றாரு. கூட்டுக்குள்ள ஒரு கிளி சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு, அதை பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டா அதுக்கு பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி சிவபாபாவுக்கு உடம்புல இருக்கிறது பிடிக்கல. ஆனா நம்ம பாருங்க, இந்த உடம்ப விட நமக்கு பிடிக்கல. நம்ம இந்த உடம்புலயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இதுல இருக்கதான் நமக்கு பிடிக்குது. ஆனா எப்பயாவது கஷ்டம் வரும்போது மட்டும் ஐயோ என்னை விட்டுருங்களா நான் ஓடிடுறேன்ட்டு சொல்லுவோம். கஷ்டம் வரும்போது மட்டும், சுகமா இருக்கும்போது ஜாலியா இருக்கும். நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த சரீரத்தை கடனாக பெறுகின்றேன்ட்டு பாபா சொல்றாரு.
கடவுளே வந்திருக்காரு எதுக்கு வந்து நமக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த லோனா எடுக்கிறாரு அந்த சரீரத்தை. ஞானக்கடல் தந்தை நமக்கு கற்பிக்க வருகின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள். மகிழ்ச்சியில் மெய் சிலுத்து போக வேண்டும். கடவுளே எனக்கு பாடம் எடுக்கிறாரு. அவரும் ஞானக்கடல், அவரு ஞானத்துல கடலா இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு மெய் சிலுத்து போகணுமா? பிறகு அந்த குஷி குறையலாமான்னு கேக்குறாரு. இந்த தந்தை நிலையாக அமர்ந்திருக்கின்றார். ஒரு எருதின் மீது இருவர் எப்போதும் சவாரி செய்ய முடியுமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. 2 பேரும் ஒரு எருது மேல 2 பேரும் உட்கார முடியுமா என்ன? இந்த பிரம்மா பாபா உடல்ல ஒரு ஆத்மா தான், அந்த இன்னொரு ஆத்மாவை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கணும் இல்லையா? சிவபாபா அப்படியே ஹையஸ்ட், உயர்ந்தலும் உயர்ந்தவர். அவரோட சக்தியெல்லாம் தாங்குற அளவுக்கு உடம்புல சக்தி வேணும். ஒரு உடம்புல ஒரு பேய் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ ஒரு ஆத்மா வந்து ஏறிச்சுன்னா அதுவே அந்த உடம்பு தாங்காது. அது வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க, அந்த பேயை ஓட்டுவாங்க. அந்த பேயை ஓட்டினாலும் அந்த உடம்புல இருக்கிற ஆத்மா வந்து கஷ்டப்படும். கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பேயை ஓட்டின பிறகு அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த உடம்பு பழைய மாதிரி இருக்காது. அது சாதாரண பேய் ஏறினா அப்படி இருக்கும். இது வந்து பாபா வந்து பரமாத்மா இல்லையா? அவரோட அவ்வளோ பவர் சோர்ஸ். அவரு அவ்வளோ பவர் அவர்கிட்ட இருக்கும். அந்த பவரை தாங்கறதுக்கு கூட ஒரு சக்தி வேணும். என் உடம்புல ஏன் வரல, அவர் உடம்புல ஏன் வந்தார், இப்படிலாம் நம்ம ஈஸியா கேள்வி கேட்டுருவோம். ஆனா பிரம்மா பாபா அவர் அந்த சக்தியை தாங்குற அளவுக்கு கூட அவருக்கு சக்தி வேணும் இல்லையா? அவர் உடம்புல வந்துதான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லியிருக்கிறாரு. சிவபாபா அவருடைய இடத்தில் இருக்கின்றார், இங்கே வருகின்றார். வருவதற்கு நேரமாகிறதா என்ன? ராக்கெட் எவ்வளவு வேகமாக செல்கிறது பாருங்கள். ராக்கெட் எவ்வளவு ஃபாஸ்டா வேகமா போகுது. பூமியில இருந்து அப்படியே நிலாவுக்கு போயிடுது. அதோட ஃபாஸ்ட் இந்த ஆத்மா. அந்த மாதிரி பரமாத்மா வர்றதுக்கு டைமே இல்லைன்ற, ஈஸியா வந்துருவாரு. சப்தமும் அதிகமாக இருக்கிறது. ஆனா ராக்கெட் போகும்போது செம்ம சவுண்டு கேட்குமா, சத்தமா இருக்குமா. ஆத்மாவும் கூட சிறிய ராக்கெட் ஆகுன்றாரு. ஆனா ஆத்மா வந்து சத்தமே இல்லாம போயிருன்றாரு. ஆத்மா எப்படி செல்கிறது? இங்கிருந்து உடனே லண்டனுக்கு சென்று விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, ஒரு செகண்ட் சரீரம் விட்ட உடனே அந்த உடல்ல இருந்து அப்படியே போய் எங்க எங்க போய் பிறவி எடுக்கணுமோ அங்க பிறவி எடுத்தது. லண்டனுக்கு போனோம்னா லண்டன்ல போயிட்டு ஒரு குழந்தை உடல்ல போய் பூந்துரும். அப்படியே ராக்கெட் மாதிரி போயிடும்ன்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. பாபா அவரும் கூட ஒரு ராக்கெட் ஆவார். சிவபாபா அவரும் கூட ஒரு ராக்கெட். ஆத்மா சிறிய ராக்கெட்னு சொல்றாரு. பாபா கூட ஒரு ராக்கெட் தான் ஆவார். நான் உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன் என்று சொல்றாரு. அவரும் ராக்கெட் தான். எதுக்காக வராருன்னா நமக்கு சொல்லி கொடுக்க வர்றாரு. பிறகு தம்முடைய வீட்டிற்கு செல்கின்றேன். நமக்கு எல்லா பாட்டும் முடிஞ்ச பிறகு அவரும் பறந்தாம போயிடுவார், நம்மளையும் கூட்டு போயிடுவார். இந்த சமயத்துல அதிகம் பிஸியாக இருக்கின்றேன்றார். பாருங்க, பாபா வந்து அப்படியே டைமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. எந்த நேரம் பாடம் எடுத்துக்கிட்டு நம்மளை கவனிச்சுக்கிட்டு அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு இந்த டைம்ன்றாரு. திவ்ய திருஷ்டி காட்சி காட்டக்கூடிய வள்ளலாக இருக்கின்றேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. எனவே பக்தர்களை திருப்தி செய்ய வேண்டியுள்ளது. இந்த பக்தர்களுக்கு கூட அவங்கவுங்க ஒரு ஒரு பாவனையோட கடவுளை வழிபடுறாங்க. அப்படியே முருக பக்தர்கள் அப்படியே முருகரை அப்படியே அப்படி வந்து உருகி உருகி லவ் பண்றாங்க. அது மாதிரி அம்மன் பக்தர்கள் அம்மன் அப்படி நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு காட்சி காட்டணும்ல, அந்த முருகருடைய காட்சி, அந்த அம்மனுடைய காட்சி எல்லாம் இவர் தான் காட்டுறாரு. அந்த காட்ட வேண்டிய ரோல் கூட இவருக்கு இருக்குது. வள்ளலாக இருக்கிறான்றாரு. உங்களுக்கு படிப்பிக்கின்றேன். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து நமக்கு ஞானத்தை எடுக்கிறாரு. அவங்களுக்கு காட்சி காட்டுறாரு. பக்தர்கள் காட்சி கிடைக்க வேண்டும் என்று விரும்புறாங்க, அல்லது ஏதாவது கேட்கறாங்க. அனைத்திலும் அதிகமாக ஜெகதாம்பாவிடம் தான் கேட்கறாங்க. அங்காள பரமேஸ்வரி தாயே அதை கொடு, இதை கொடு, குழந்தை கொடுமா, தாலி பாக்கியம் கொடுமான்ட்டு அந்த அம்மாட்ட ஜெகதாம்பாட்ட தான் போய் எல்லாம் வேண்டுறாங்க. சிவன்கிட்டயா வேண்டுறாங்க? எல்லாம் ஜெகதாம்பாட்ட தான் போய் கேட்கறாங்க. நீங்கள் ஜெகதாம்பாக்கள் அல்லவா அப்படின்றாரு. நம்மளாம் யாரு? உலகத்துக்கே அம்பா. அதான் சொல்றாரு, விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கன்ட்டு. அதனாலதான் உங்க எண்ணங்களெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க, பறந்து விரிந்த மனமா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களைதான் எல்லாரும் கேக்குறாங்க, அதை கொடு இதை கொடுன்ட்டு. கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுங்கன்றாரு. நீங்கள் விஸ்வராஜ்யம் என்ற தானம் செய்றீங்கன்றாரு. நம்ம தான் இந்த ஞானத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களுக்கும் அந்த ராஜ்யத்தை அடைய வைக்கிறோம். ஏழைகளுக்கு தானம் கிடைக்கிறது அல்லவா? நாமும் ஏழைகள் எனும்போது சிவபாபா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தானமாக தருகின்றார். இப்ப நம்மளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏழையா தானே இருந்தோம். நமக்கு பாபா சொர்க்க ராஜ்யத்தை தானமா தருகின்றார். தானம் என்பது வேறு எதுவுமே இல்லை. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று மட்டும்தான் கூறுகின்றார்னு சொல்றாரு. இப்ப சொர்க்க ராஜ்யத்தை தானமா நமக்கு கொடுக்குறாரு. தானம்னா வேற எதுவும் இல்லை, பாபா நினைச்சா போதும், பாவம் போயிடும்ன்றாரு. இதுதான் எல்லாருக்கும் சொல்லுங்க, அப்ப அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்றாரு. சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள், நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். பாவம் அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா பரந்தாமத்துக்கு போயிடுவோம், கேரண்டி கொடுக்குறான்றாரு. ஏதோ பொருள் வாங்கினா கேரண்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. என்ன நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்க பாவம் அழிஞ்சிரும், நான் கேரண்டி தரேன்றாரு.
பரந்தாமத்துக்கு கூட்டு போயிடுவேன்றாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுளும் அதிகரித்து விடும்ன்றாரு. புள்ளியா நான் புள்ளின்னு நினைச்சு பாபா புள்ளியா நினைக்கும் போது அப்படிதான் நினைக்கணும். உடல் உணர்வுல நினைக்க கூடாது. புள்ளியா நினைச்சு உடல் உணர்வெல்லாம் விட்டுட்டு நான் பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறேன்ட்டு பாபா புள்ளியா நினைக்கும் போது நம்ம வந்து பாவம் அழிஞ்சிரும், ஆயுளும் அதிகரித்து விடும்ன்றாரு. சத்தியுகத்தில் மரணம் என்ற வார்த்தையே இல்லைன்றாரு. அங்கெல்லாம் மரணம்னா என்னன்னே தெரியாது. மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா அது அமரலோகம் ஆகுன்றாரு. அங்கே மரணம் என்ற வார்த்தையே இல்லைன்றாரு. பாருங்க, சொர்க்கத்துல மரணம் என்ற வார்த்தையே இல்லைன்றாரு. இங்கதான் ஒரு ஆழ மரணம் அடைந்து விட்டார். மரணம் மரணம் எங்க திரும்பினாலும் மரணம் தான் நமக்கு இங்க எல்லாமே வார்த்தையே இருக்குது. அங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அமரலோகத்துல மரணம்னா என்னன்னே தெரியாது, அந்த வார்த்தையே கிடையாது. ஒரு சரீரத்தை விட்டு விட்டு வேறொன்றை மட்டுமே எடுக்கிறார்கள், அதுக்கு பேர் தான் மரணம். அதாவது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது. இதை மரணம் என்று சொல்வார்களா என்ன அப்படின்னு சொல்லி பாபா கேக்குறாரு. அதாவது ஒரு Dress பிடிக்கல, இன்னொரு Dress மாட்டிக்கிறோம், அதை போய் மரணம்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த Dress நல்லா இல்லை, வேற Dress மாட்டிக்கிறேன். அந்த மாதிரிதான் அங்க வந்து ஒரு உடல் நல்லா இல்லை, அந்த உடல் வந்து 150 வயசு ஆயிடுச்சு, சரி அந்த உடலை விட்டுறேன், வேற ஒரு உடல் எடுத்துக்கிறேன், இது போய் மரணம்னு சொல்லுவாங்களா என்ன அப்படின்றாரு. எவ்வளவு ஈஸியாக்கிட்டாரு பாருங்க மரணத்தை. அதனாலதான் அது வந்து அமரபுரி ஆகுன்றாரு. நாம் சென்று குழந்தைகளாக ஆக வேண்டும் என்று காட்சி கிடைக்கிறது. அவங்களுக்கு என்ன ஆகும்னா மரணம்னா அப்படியே கஷ்டப்பட்டு அந்த உடம்ப விட்டு ஐயோ நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு போறது கிடையாது. அங்க அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து காட்சி வந்து நான் இந்த மாதிரி அடுத்த பிறவி போயிட்டு கிருஷ்ணர் மாதிரி அழகா ஒரு குழந்தை மாதிரி பிறக்க போறேன்னு காட்சி கிடைக்கும். கிடைச்ச உடனே மகிழ்ச்சியா அந்த உடலை விட்டு போயிடுவாங்க. மகிழ்ச்சி தானே, இந்த வயசான உடம்புல நான் ஏன் இருக்கணும், நான் ஒரு சின்ன உடம்புல அழகா கிடைக்குது நான் போறேன்ட்டு ஜாலியா போயிடுவாங்க. அது மகிழ்ச்சி. மரணம்ன்றது மகிழ்ச்சியான விஷயம் தானே அப்படின்றாரு. மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? இப்போது சென்று குழந்தையாக ஆக வேண்டும் என்று பிரம்மா பாபாவிற்கு மனதில் எண்ணம் வருகிறது. இப்ப பிரம்மா பாபாவுக்கு தோணுது, இந்த 60 வயசு உடம்பு வச்சுன்னு கஷ்டமா இருக்குது, அழகா கிருஷ்ணரா போய் பிறக்க போறேன், அப்ப ஜாலி தானே, நான் போய் குழந்தையா பிறக்க போறேன்ட்டு மனசுல என்ன வருது. வாயில் தங்க கரண்டியோட பிறப்பது என்று தெரியும் இல்லையா, காட்சி கிடைக்கும். வாயில தங்க கரண்டியோட ஒரு குழந்தை, அது நான் தானே, எவ்வளவு ஜாலியா இருக்கும். பாபாவினுடைய ஒரே செல்ல குழந்தையாக இருக்கின்றேன்ட்டு பாபா சொல்றாரு. யாரு? பிரம்மா பாபா சொல்றாரு. தந்தை தத்தெடுத்திருக்கின்றார், நான் செல்ல குழந்தையாக இருக்கின்றேன் என்றால் பாபா எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார். கடவுளே வந்து தத்தெடுத்துக்கிறாரு, நான் அவருடைய செல்ல குழந்தையா இருக்கிறேன்னா அப்ப பாபா என் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ஒரேடியாக பிரவேசித்து விடுகின்றார். ஒரேடியா பிரம்மா பாபா உடல்ல பிரவேசிச்சுட்டாரு. இது கூட விளையாட்டு அல்லவான்றாரு. விளையாட்டில் எப்போதும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இல்லையா. கண்டிப்பாக அதிக பாக்கியசாலி ரதம் என்பதையும் தெரிந்துள்ளார். கண்டிப்பா அவர் பிரம்மா பாபா தான் இதெல்லாம் பேசுறாரு. பிரம்மா பாபா அவர் அதிக பாக்கியசாலி ரதம்ட்டு தெரிஞ்சிருக்கிறார். ஞான கடல் இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார் என்று இதை தான் பாடப்பட்டுள்ளது. பக்தியில கூட இருக்கு, பாகீரதம். அந்த கங்கையை வந்து ஆகாயத்துல இருந்து பிரயத்தனம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகாயத்துல இருந்து அந்த கங்கையை எடுத்துட்டு வந்தாராம் பூமிக்கு. அது வந்து பாகீரதன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாகீரதன்னா பாக்கியசாலி ரதம். அவர் உடம்புல சிவனே பிரவேசமாகி கங்கைன்றது அந்த ஞான கங்கையை கொண்டு வந்திருக்கிறாரு. அததான் வந்து பூமியில எல்லாரும் இப்ப படிக்கிறாங்க. இதைதான் அவங்க பாடப்பட்டுள்ளதுன்றாரு. பகவான் வந்து கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சியே குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்கிறதுன்றாரு. இப்ப நமக்கு கடவுளே சொல்லி கொடுக்குறாருன்ற மகிழ்ச்சி தான் இருக்குது. பகவான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் அவருடைய குழந்தைகள் எனும் போது ஏன் நாம் நரகத்தில் இருக்க வேண்டும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை என்றார். கடவுள் அல்லாஹ் எவனை படைச்சார், எல்லா தர்மத்திலையும் இருக்குது. நம்ம தர்மத்துல அதாவது சொர்க்கத்தின் வாசல் திறக்கிறோம், அங்க லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அந்த சொர்க்கத்தை தான் படைச்சாரு. நம்ம அவருடைய குழந்தைகள்னும் போது நம்ம ஏன் நரகத்துல இருக்கணும் அப்படின்னு யார் புத்திலையும் வரலன்றாரு. நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக இப்ப படிக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும், கவனம் வைக்கணும் இல்லையா. அதாவது ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும்னாலே நம்ம ஆகியே தீரணும்ட்டு எப்படி ஒரு அட்டென்ஷன் கொடுத்து டீ போட்டு கொடுத்து அவங்க அம்மா அப்பா வந்து நைட்லாம் படிக்கும், அந்த குழந்தை காலையில எஞ்சி உட்காந்து படிக்கும், அவ்வளவு கவனம் கொடுப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, கடவுளே இந்த பாடம் எடுக்கிறாரு. நம்மளாம் பாக்கியசாலிகள்ன்றாரு. உலகத்துக்கே எஜமான ஆகிறதுக்காக இப்ப படிக்கிறீங்கன்னா எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும். முரளி மேல அந்த அவ்வளவு அட்டென்ஷன் வைக்கணும்ன்றாரு. ஜானகி தாதி எல்லாம் எப்பவுமே முரளியும் கையமா தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 12 தடவை பாபா 6 தடவை படிக்க சொன்னாராம், இவங்க 12 தடவை படிப்பாங்களாம்.
அம்மா கூட அடிக்கடி போய் போய் முரளி எடுத்து எடுத்து ஒரு டானிக் மாதிரி குடிச்சிட்டு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்ம யோகியா இருப்பாங்க. இருந்தாலும் அப்பப்போ மறக்குதுன்னும் போது போய் போய் முரளி எடுத்து எடுத்து படிப்பாங்க. அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் முரளிலன்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது பயணம் முடிந்து விட்டது. முதலில் நாம் நம்முடைய வீடான சாந்தி தாமம் செல்வோம், பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தலையில் இருக்கும் பல பிறவிகளின் பாவங்களின் சுமையை அழிக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு விகர்மமும் செய்யக்கூடாதுன்றாரு. நேற்று இதை தான் சொன்னார். ஏற்கனவே பாவம் அதிகம், இதுல வந்து திரும்ப திரும்ப பாவம் பண்ணீங்கன்னா 100 மடங்கு தண்டனைன்ட்டு சொல்லியிருக்காரு. வரதானம், சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. நம்ம வந்து ராவண ராஜ்யத்துல எல்லாரும் நல்ல எண்ணமே கிடையாது யாருக்கும். எல்லாம் வந்து யாரை பத்தியாவது யாரையாவது எதையாவது கெட்டதாவே நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனாலதான் எல்லாருக்குள்ளேயும் சக்தி போயிடுச்சு. அதனால இப்ப பாபா வந்து இப்ப உயர்ந்த எண்ணங்களே உருவாக்குங்க, சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்குங்க. அந்த உதவி மூலமா எல்லாருக்குள்ளாரையும் சக்தி நிறைங்கன்றாரு. சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சதா சக்திசாலி ஆகுகன்ற வரதானத்தை பெற்ற அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிறைக்கக்கூடிய சேவை இப்ப செய்யுங்கன்றார். ஏன்னா உலகமே அவ்வளோ இதுல இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க. எல்லாருக்கும் ஆத்மாக்கு சக்தி போயிடுச்சு. அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப உடஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க அதுவும் வெளி உலகத்துல சுத்தமா எல்லாம் வந்து துவண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் பிகேஸ் தான் சிரேஷ்ட எண்ணங்களின் மூலமா பலத்தை சக்தியை நிரக்கணும். அந்த நிறைக்கக்கூடிய சேவை செய்யுங்க, மனசா சேவை செய்யுங்கன்றார். எவ்வாறு தற்காலத்தில் சூரியனின் சக்தியை சேமிப்பு செய்து சில காரியங்களை வெற்றி அடைய செய்யறாங்க இல்லையா. இப்ப சோலார் சிஸ்டம் தான் எல்லாமே. சோலார் அப்படியே சூரியன்ல சக்தியை சேமிச்சு அதை வச்சுதான் வந்து காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய செய்யறாங்க. சமையல் கூட செய்யறாங்க. லைட்லாம் கூட இந்த சோலார் லைட்லாம் வந்துருச்சு. அது போன்று சிரேஷ்ட சங்கல்பனின் சக்தியானது அந்த அளவு சேமிப்பாக வேண்டும். அது பிறருடைய சங்கல்பங்களில் பலத்தை இப்ப நிறைக்க வேண்டும்ன்றாரு. அந்த மாதிரி நம்ம நிறைய சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்கி அந்த பவரை உருவாக்கி வச்சுட்டு அவ்வளோ சேமிக்கணும். அது வந்து மற்றவங்களுடைய எண்ணங்கள்ல சக்தியை நிறைக்கணும்ன்றாரு. இந்த சங்கல்பம் ஊசி போன்று வேலை செய்கின்றதுன்றாரு. இப்போ ஊசி போட்டா எப்படி இந்த உடம்புல அப்படியே எல்லா இடத்துலயும் எல்லா நரம்புலையும் போயிடும். அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, உடனே எல்லா நரம்புலையும் போயிட்டு உடம்பு உடனே சரியாயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்றாரு. அது ஊசி மாதிரி வேலை செய்யுதுன்றாரு. எல்லாரையும் மாத்திரும்ன்றாரு. நீங்க அப்படியே மாயாஜாலமே செஞ்சு காமிக்கும். நேற்று சொன்னாரு, நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்கும். பாசிட்டிவ் தாட் மட்டும் ஒன்னே வைங்க, வச்சிங்கன்னா அப்படியே. அதுவும் பிராமணர்களுக்கு அந்த வரதானமே கொடுத்துட்டாரு. எண்ணங்களின் சித்தி எண்ணங்களின் சித்தி கொடுத்துட்டாரு. அதாவது வெற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ட்டாரு. அந்த மாதிரி வரதானம் கொடுத்துட்டாரு. நமக்கு நம்ம என்ன பேசுறோமோ அது எல்லாமே நடக்கும். நினைக்கிறது பேசுறது எல்லாமே நடக்கும்ட்டாரு. வாயால நம்ம என்ன பேசுறோமோ அதனால நல்லதே பேசணும், கெட்டதை பேசினாலும் நடக்கும். அந்த அளவுக்கு நமக்கு பவர் கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த வாயால படிச்ச முரளிய வந்து இந்த வாயால தானே படிக்கிறோம். அப்ப அந்த வாயால சொல்றது எல்லாமே நடக்கும். ஏன்னா சத்தியத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம சொல்றதெல்லாம் பழிச்சிரும். அதனால ஜாக்கிரதையா பேசணும். ஜாக்கிரதையா நம்ம யாருக்கும் சாபம்லாம் விடக்கூடாது. பிராமணர்கள் பிகேஸ் சாபமே விடக்கூடாது. யாருக்கும் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி எண்ணங்களுக்கு கூட சக்தி கொடுத்துட்டாரு பாபா. அது கடைசியில எல்லாமே வெற்றி ஆயிடும்ன்றாரு. நீங்க நினைக்கிறது உடனே நடக்கும்ன்றாரு. இவங்க பிகே ஆகணும்னு நினைப்பீங்க, மறுநாளே அவங்க பிகே ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்படியே எண்ணங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆயிடும்ன்றாரு போக போக. இதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியில் சக்தி வந்து விடுகிறதுன்றாரு. இந்த சங்கல்பம் மூலமா எண்ணம் மூலமா உள்ளுணர்வுல சக்தி வந்துடுது. எனவே இப்போது சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை இப்ப செய்ய வேண்டும்ன்றார். மாற்றம் செய்யணும். நீங்க உங்களோட பாவனை அந்த எண்ணம் மூலமா தான் நீங்க மாற்றமே செய்யணும். மாறுவாங்கன்னு நினைங்க. இவங்களாம் மாற மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மாறுவாங்க, எல்லாரும் மாறுவாங்க, மாற்றம் ஏற்படும்ட்டு நினைங்கன்றாரு. இந்த சேவை அவசியமாக இப்ப உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன், மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும்ட்டு சொல்றாரு. இதுவே உங்களுடைய சிரேஷ்ட கடமை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ வந்து பாபா வந்து துக்கத்தை நீக்குபவர், லிபரேட் செய்பவர். அது மாதிரி நம்ம மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவர் ஆகி துக்கத்தை கூட, இப்ப துக்கம்தான் உலகமே, துக்கம் நிறைஞ்ச உலகம் தான் இல்லையா. இதுல எங்க நம்ம சுகத்தை பார்க்க முடியும். அதனால இங்க துக்கம்தான் இருக்கும். ஆனா அந்த துக்கத்துல கூட ஒரு நல்லது அடங்கியிருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதை ஆன்மீக சுகமா பரிவர்த்தனை செய்யணும், மாற்றணும்.
எது நடந்தாலும் நன்மைக்கு தான், இது ஒரு டிராமாக்கு நடந்திருக்குது, டிராமா தான் இதெல்லாம் அப்படின்ட்டு புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வருவாங்க. அப்ப துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக மாற்றம் செய்யணும், இதுதான் உங்களுடைய சிரேஷ்ட கடமையாகுன்றாரு. பாபா சொல்வார் அடிக்கடி, புயலே கூட பரிசா அமையும்னுவாரு. நம்ம வாழ்க்கையில வீசுற புயல் கூட நமக்கு ஒரு கிஃப்டா அமைஞ்சிரும். அது வந்து நம்மளை புருஷார்த்தம் செய்ய வைக்கும், நம்மளை நல்ல பதவி அடைய வைக்கும். அதனால அந்த புயல் கூட பரிசா அமையும்னு சொல்லுவார். அதனால எது நடந்தாலும் என் நன்மைக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கணும். துக்கத்தை கூட ஆன்மீக சுகமா மாற்றம் செய்யணுன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள்ட்டு வரத அவ்யக்த சமிஞ்சை கொடுக்குறாரு. சில குழந்தைகள் அவ்வப்போது பெரிய விளையாட்டை காண்பிக்கிறாங்க. என்ன காட்டுறாங்க? வீணான சங்கல்பம் அவ்வளோ வேகமாக வருது, அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. பிறகு அந்த சமயம் என்ன செய்வது, நடந்து விட்டது அல்லவான்ட்டு சொல்லிடுறாங்க. அதாவது வேஸ்ட் தாட்ஸ் புத்தியில ஓடிட்டே இருக்குது, அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோலிங் பவர் இல்லை. உடனே வாயில வந்துருது, உடனே நிறுத்த முடியவில்லை. என்ன வந்ததோ அதை செய்து விட்டேன் என்று சொல்றாங்க. கோவப்பட்டா அதை ஜாஸ்தியா பேசுறது, ஜாஸ்தியா கத்திறது, ஸ்டாப் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அதிகமாகி அந்த மாதிரி ஆயிடுது சொல்றாங்க. ஆனால் வீணானவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி தேவைன்றாரு. இந்த வேஸ்ட்னா வந்து நீங்க கண்ட்ரோலிங் பவர் வச்சு கட்டுப்படுத்தணுன்றாரு. எவ்வாறு ஒரு சக்திசாலியான சங்கல்பத்தின் பலன் பல கோடி மடங்கு கிடைக்கின்றதோ, அதாவது ஒரு நீங்க பாபா சொன்னார்ல, ஒரு நல்ல எண்ணங்களே உருவாக்குங்க, அதோடைய பலன் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும்ன்றாரு. 100 மடங்கு பல மடங்கு கிடைக்கும்ன்றாரு. நல்ல எண்ணங்களை உருவாக்கும் போது அதனுடைய பலன். அதே மாதிரிதான் ஒரு வேஸ்ட் தாட்ஸோட கணக்கு வழக்கானது என்ன ஆகும்னா, ஒரு வேஸ்ட் சங்கல்பம், வீணான சங்கல்பம், அது வந்து நம்ம மற்றவங்களை குறித்தும் எண்ணுவோம், அல்ல நம்மளை குறித்து தான் அதிகமா அதை பண்ணுவோம். நான் ஒரு வேஸ்ட், நான் தண்டம், நான் இப்படி ஆயிடும், எனக்கு அப்படி ஆயிடும், நான்லாம் இப்படி என்ன இப்படி இருக்கிறேன், அப்படி இப்படின்லாம் நம்மளை பத்தியே அந்த வேஸ்ட் தாட்ஸ் கணக்கு வழக்கானது என்ன ஆகும்னா, நிராசை அடைவது, மனம் உடைஞ்சு போகிறது. அது என்ன, நான் பிபிக்காய் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை, எனக்கு கஷ்டமால கஷ்டம், இப்படிலாம் நம்மளே பேசக்கூடாது, நம்ம வாயிலேருந்து அந்த மாதிரி வரக்கூடாது. நிராசை அடையிறது, மனம் உடைஞ்சு போகிறது. பாபா கிடைச்சி கூட குஷி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. மற்றும் குஷி மறைந்து போவது, இது மாதிரி இருந்துச்சுன்னா போன்ற இவையும் கூட என்னவாயிடும், இந்த மாதிரி வேஸ்ட் தாட்ஸ் நம்ம உருவாக்குறோம்னா அது கூட என்ன ஆயிடும்னா, ஒன்றுக்கு பல மடங்கு என்று கணக்குனாலே அனுபவம் ஆகிறதுன்றாரு. அது வந்து எப்படி வந்து ஒரு நல்ல எண்ணம் உருவாக்கும் போது அது பல மடங்கு பாக்கியத்தை உருவாக்குதோ, அது மாதிரி ஒரு வீணான எண்ணம் என்ன பண்ணுது, அதாவது பயப்படுறது, கவலைப்படுறது, மனசு உடஞ்சி போறது, அப்படி என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு பல மடங்கு ரொம்ப அனுபவம் ஆகுது. அதாவது என்னன்னா, விழுந்துட்டோம்னா ரொம்ப கவலைப்படுறது, ரொம்ப டிப்ரெஷன்ல போகுது, ரொம்ப அப்படியே உடம்புலாம் டயர்ட் ஆயிருது. அதாவது மனசு பாதிச்சு உடம்பும் பாதிச்சிரும். அதனால சொல்றாரு, அதுவும் பல மடங்கு பாதிப்பு ஏற்படும்ன்றாரு. அதனால அதெல்லாம் கொண்டே வராதீங்க. வேஸ்ட் சங்கல்பம் வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்றாரு. அந்த வேஸ்ட் தாட்ஸ், இது தேவையா, எனக்கு இது தேவை கிடையாது, எனக்கு கடவுளே இருக்கிறாரு, நான் ஏன் இதை நினைக்கணும், நான் சந்தோஷமா இருப்பேன், என்னைக்குமே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு நீங்க அந்த நிராசை அடையிறது, மனசு உடைஞ்சு போறதெல்லாம் வரவே கூடாதுன்றாரு. ஏன்னா அது வந்துருச்சுன்னா ஒன்றுக்கு பல மடங்கு கணக்குனால அனுபவம் ஆகுதுன்றாரு. அதனால வெறும் நல்ல எண்ணங்களே நம்ம உருவாக்கணும். இதெல்லாம் வந்து ஆழமா சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.